உங்களுடைய பொன்னான திருவடி பாதைகளுக்கு அன்புள்ள தேவையாகப்பட்ட அழகு விலோசனா நந்தவனங்கள் சென்று வாசனை மிகுந்ததா மலரெல்லாம் பறித்து வந்து உங்களுடைய பொன்னான திருவடி பாதைகளை கொட்டி குவித்து சாமி அடிவணங்கி போற்றி செய்தேன் மன்னா. காலை மாலை தவறாமல் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படி நம்பிய மாதற்கெல்லாம் அவங்க உள்ளமே தெய்வமாகுமா. இந்த கடல் சூழல் நெடி விளைகளே இந்த நிகழ்வர்கள் சீருடன் சிறப்புடன் உன்னை விட்டு நான் பிரியாமல் என்னை விட்டு தனிமையில் நீ பிரியாமல் நம்ம அதாவது மகனோடு சீரு சிறப்போடு வாழ்ந்திருப்போம். ஏதோ ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்திருப்பாய் என் தேவியால் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான வாயால சொல்லிருக்கிறீங்க. உங்களுடைய வாய்வு வருத்தம் எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் சாமி பல்லாண்டு காலமாக. இருந்தாலும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? கட்டண கணவனிடம் கண்ணே சுவாமி ஒரு வார்த்தை என்ன 1000 வார்த்தை கேட்கலாம். கேளு என்ன கேக்குறது கேளு 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 கேளு. அடிக்கு 1000 தாதிமார்கள் உண்டு சாமி. இந்த தாதி பணிகள் எல்லாம் விழித்து அதையும் சீக்கிரமாக அழைத்து வரை சொன்னீர்களே மன்னா. என்ன காரணம் ஏது காரணம் எதுக்காக வரவழைச்சீங்க என்ன விஷயம் இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க நீங்க? இந்த தினத்திலே நான் எங்கே போயிடான்னு தெரியுமா? எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னு அவ்வளவு சிரமமா கேட்ட நீ எங்க போற தெரியுமா? என்ன விஷயமா போறீங்க? யாரை சந்திச்சேன் தெரியுமா? யாரு பாத்தீங்க? நாரதரை சந்தித்து நாரதர் சொன்னா இப்ப எங்க போறேன்னு கேட்டா உன்ன மாதிரியே தேவாதேவரை சிறமடிக்கிற அப்படி என்று நேற்று சமாவட்ட நல்ல யமகண்டம் போனார். நேற்று போன யாரு வீடு திருவிழா அப்படி என்று அனலை தேடி போகிறான் தேவரையா அப்படின்னு சொல்ல சொன்னா நாரதன் தேவரையா வரணாபடி யமகண்டாசுவரம் ஆண்டு மனித விட்டாரா பார்த்தேன். அண்ணனை மடித்த மேலே பாய்க்கு பஞ்சயத்துக்கு வைக்க ரத்தம் அந்த தேவரை கருவிருக்கணும் அப்படி என்று நான் போகும் தருபாயிலே நாரதன் சொன்னான். என்ன சொல்லி ஒன்றை விட அவசரப்பட்டு போனான். தேவரையால் மாண்டி விட்டான். நீ இப்படியே சென்றீனா உன்னை சுலபமா சூழ்நிலையா தேவரை மடித்து விடுவாங்க அப்படி என்று இன்று தேவத்திலே நீ கையாறி சென்று வேகாத வர வேகாத கூட அழியாத செல்வம் நித்தமுறை ஆயிசு இந்த வர்றதை வெட்டாயானா தேவரை சுலமா சிரமணிக்கலாம் அண்ணனுடைய பகை தீர்க்கலாம் அப்படியே நாரத நல்ல செய்தி சொன்னா. அதனால இன்று தினத்திலே நான் வெள்ளிகிரி கையிலே சென்று கடூரமான தவத்தை செய்து நான் மரணங்களை பெற்று வருகிறேன். இதை சொல்லிவிட்டு போலாம் அப்படி என்று அறமில்லா இருந்த உன்னை இந்த ராஜ உறவினத்திற்கு அழைத்த செய்தி ஆகும். கண்ணே பொன்னான விட்டு சிவபெருமானை கோரி தவங்களை செய்து என்னுடைய அண்ணனை கொன்றவர்களை பலிக்கு பலி வாங்க வேண்டும். நான் போய் வாரே தேவி என்று சொல்லி நல்லதோ யோசனை கேட்கறீங்க சாமி. அண்ணா
ஆண்டு வரக்கூடிய சரி. இந்த நம்முடைய சொந்த சாம்ராஜ்யம் இந்த நெகிண்டகிரி பட்டினத்துல உங்களுடைய பெயரை கேட்டால் தேவாதி தேவர்கள் தேவர் மூவர் யாவருமே இந்த நாட்டிலே உள்ள அடிப்படைகள் எல்லாருமே உங்களை கண்டுவிட்டா அன்று ஒரு அடிப்படைவார் காலில் விழுந்து கெஞ்சுவாங்க. நம்மளுடைய நாட்டுல என்ன இல்ல சகல சம்பத்து இருக்கும் போது உன்னை கண்டு இந்த சகலரும் நடுங்கி இருக்கும் போது நீங்கள் தவறு செய்ய போவது நீதியா சுவாமி? அனைத்து சம்மதங்கள் நம்ம நாட்டிலே இருக்கு. செல்வத்தில் குறைவா இந்த நாட்டிலே நகரத்திலே நம்ம குறைவா கூட கோபுர மாறி அதை குச்சி மாறி என்று நாம இத்தனை சொத்துகள் வசதி இருந்தோம். தவங்கள் ஏன் புரியணும் வேண்டாம் சுவாமிங்கிற என்ன பாருங்க, நம்முடைய நாட்டுல ஒரு பொருள் இல்லைன்னா அது இல்லையே என்று சொல்லி ஒரு கடவுளுக்கு முறையிடலாம். ஆமா, நம்முடைய நாட்டுல என்ன இல்லாம போனது எல்லாமே உங்களுக்கு தேவையானது பூராமே இந்த நெருக்கடிகள் இருக்குது. சரி, இப்படி இருக்க வேலையில இந்த சிவபெருமனை தேடி போய் நான் தவம் செய்யணும்னு சொல்றீங்களே, வேண்டாங்க, போக வேண்டாம். பெண்ணுடைய வார்த்தையை கேளுங்க, அரண்மனையில இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். மனைவி என்பவள் மந்திரிக்கு சமமா? கணவனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பவள் மனைவி ஆகும். ஆனா எந்த வார்த்தை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு என்னமாங்க சத்தம்? ஏனென்றால் உன் வார்த்தை கேட்டது அரபிலே இருந்தா என் அண்ணனை கொள்ள தேவர்கள் பலிக்கு பலி ரத்தத்துக்கு ரத்த பஞ்சத்துக்கு கொஞ்சம் அண்ணனை மடித்தவரால் ஒருபோதும் விடமாட்டேன். கடலிலும் நேசதரா நேசம் ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் தீராத ரத்த பாசம் நான் நாடாவிட்டாலும் தான் சரிகளாடுமா. என் அண்ணனை மடித்தவர்கள் என் உயிர் உள்ளவரையிலும் பலி வாங்காத ஒரு மாதம் ஓய மாட்டேன். ஆண்டாலும் முறை எடுத்து உரைத்தாலும் செவனாலும் செங்கு போல் நீ போனாலும் வரத்துக்கு போதான் போறேன், நீ வேண்டாலும் போதான் போறேன். வேண்டா கிளப்புறீங்களா? அவ்வளவு சங்கட்டமா? நானும் ஒரு கனவு கட்டங்க ராஜா. கனவு கண்டியா? எனக்கா? ஆமாங்க பாத்தியாடி, எனக்கு கூட மந்திரி கூட கனவு கண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த நாட்டுல உள்ள இந்த மந்திரிக்கும் அது ஒரு பொறுப்பு தாங்க. சரி, மந்தி குரங்கு யாரு? நீ அந்த கனவு சொல்லு பாக்கலாம். போகாது போகாது எங்கனவா சாமி எங்கனவா பொல்லாத சொப்பாலோ நானும் கண்டே, பொல்லாத சொப்பாலோ நானும் கண்டே, வாசலில் முத்தாரோ இடமும் கண்டே. ராசாவி பகுதி கேள்வி பாடுறா இங்க அதடா சரி பலி கூட்டி தொகுதி உணவை கண்டே. வாழை மரங்களோ காய கண்டே, சொல்லு. வாழை மரங்களோ நான் காய கண்டே. நீங்க பொண்டாட்டி கண்டே. என்னமோ கனவு கண்டிருப்பான்னு நினைச்சா? டேய், நான் அந்த காரியம் உனக்கு பண்றவனா? ஆமா சார், உனக்கு தெரியும் இல்ல? அம்மா வீதியில் நிக்கிற மாதிரி வண்டி போட்டு வலுப்புடு வைக்கிற மாதிரி உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? ஏப்ல 4 பேர் பார்க்கும் போது இந்த வேலையை செஞ்சா அவன் சொல்லி கட்டுற பத்தியா 10 பேர் சபை. அப்புறம் அந்த காரியம் பண்ணி விட்டாங்கறியா? அது அவன் சொன்னவனே பரவாயில்ல, நீ அதை விட உன் கூட பிறந்த அண்ணனே பார்க்காததெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். காலங்கள் அல்ல, நான் வெள்ளையிரி சென்று தவகாலை முடித்து வரகாலை பெற்று வருகிறேன். ஆனால் ஒன்று, உலகத்திலே ஒரு குழந்தை பிறந்தார். உலகத்திலே ஒரு குழந்தை பிறந்தார். முதல் எடுத்தோன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அம்மானு தான் கூப்பிடும். ஆனா என் மகன் வக்கராது அப்படி இல்லை, பிறந்தவுடனே தந்தையை அப்பா என்று. ஆமா, ஆனா உலகத்திலே எனக்கு சொத்து என்ன, என் உயிருக்கு மேலானது யார் என்றா உன்னை வரை என் மகன் வக்கரையதாகும். மக்களையே என் இரு விழிகள் போல, ஒரு கண்ணிலே தூசுபட்டால் மறுகண்ணிலே கண்ணீர் வருவான். அது போல நான் தபாபரம் எடுத்து வரங்களை வாங்கி வர்ற வரையிலும் என் மகனுக்கு கண்ணால தூசி கூட விடக்கூடாது. ஏங்க
பெத்த பிள்ளை என்னுடைய பிள்ளை 10 மாசம் 300 நாள் அங்கத்துல நாள் சுமந்து எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு அவ்வளவு வந்துருச்சு. அப்படி இல்ல, என் மகனண்டால் என் உயிராகும். என் மகனவாத உயிரை கொடுப்பால என் மகனை கொடுப்பேன். ஆகட்டுங்க. அப்பேர் உயிரிப்பு கடிக்காம கூட தண்ணிலே தூசு விழுவாம கூட நான் பாத்துக்கிறேன். பதனமா போயிட்டு பதனமா வாங்க. அது மட்டுமல்ல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வர்றோமா, அது யாருக்கு புரிய தெரியாது. எனக்கு அமைந்த மனைவி போல இந்த உலகத்திலே யாருக்குமே மனைவி அமையாது. இருந்தாலும் போய் வருவரையிலும் பஜனமா கண்ணுக்கு அப்படி இமையாக்கிறது அதுமாதிரி மகனை காத்து வரணும். மகன் அப்பா எங்கன்னு கேட்டா இதோ அதான் வெளியில் போய் ஊருக்கு போயிருக்கிறான், நாளை வந்துருவார், நாளை மறுநாள் வருவார் அப்படி என்று கோட்டக்குடிக்கு போயிருக்கிறாரு. அப்படி சொல்லு. தவத்துக்கு போன சொன்னா போன ஈஸ்வரன் மகன் கொடுக்க மாட்டாரு. 1 மாதம் ஆகலாம், 10 வருடம் ஆகலாம், 20 வருடம் 30 வருடம் ஆகலாம். அப்பா எங்க ஏகத்துல ஏங்கி விடுமா. அதாவது வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. இன்னைக்கு வந்துருவாரு, இன்னைக்கு வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு சாயங்காலம் வருவாரு அப்படின்னு. ஐயோ நானும் கலக்கெடுத்து கண்ணு வந்துருச்சாங்க. செவத்துக்கு போறீங்களே எத்தனை கடை எடுத்துட்டு போவீங்க? அங்க வந்தா நீ அடிப்புண்ட பாருங்க. போய் வருகிறேன், பார்த்து போயிட்டு வாங்க. பஜனமா போய் வருகிறேன். வெற்றி வெற்றி என்று வருவார் என்று வரி மேல விரிவைத்து காத்துரு. ஆமா தப்புன்னு வந்துடுறேன். இப்படி கத்தான் பேசிட்டு போவியா? ஆயா எங்க வீட்டுக்காரர் தவத்துக்கு போறாரு, போயிட்டு வாங்க. ஆமா எங்க என்ன பேசக்கூடாது யார்ட்டையுமே. போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். நான் தம்பிக்காரன் போயிட்டு வரேன். டாட்டா. தம்பிக்காரன் சங்கடம் நினைச்சுக்கலாம். போயிட்டு வரேன். சரிங்க டாட்டா. அவ்வளவுதான வாசி. உப்பு கட்ட போய் இப்படி கையை வச்சா கொடுப்பாங்க பொண்டாட்டிக்கு. கையை வைக்காத அப்படி கொடுக்கணும் பாருதா. அவ்வளவுதானே. அப்படியா? எப்படி கொடுக்கடா அப்படி குடும்பத்துக்கு கிடைக்கிற வேலைக்கு பாய் பாய். ரெண்டு பேர் கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்களா அதை பார்த்து நீங்க 2 பேர் கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்களா உங்களை பார்க்க நடு வெண்டி பிஞ்சாடு தடிச்சிட்டு என்ன உள்ளக்குது. அந்த பக்கம் குறைகாடு நல்லா கிடக்குது, வாய்க்காலுமே ஓட போகுது. அங்க உட்காந்து போய் பண்ணிட்டு போ. புட்டை கொடுங்க, இல்ல கொண்டை கொடுங்க. மகாராஜாக்கு கால் வலிக்கும். நீ முதல்ல ஒரு காரியம் பண்ணா இருந்தாலும் இப்படியே சென்றா ஈசன் மறந்துட மாட்டான். என் வடிவமா அரக்கர் வடிவம், என் வடிவத்தை மாற்றி ஒரு முனிவர் போல ஒரு ரிஷி போல உருவத்தை மாற்றி வருகிறேன். வந்துருச்சு சிவன் பார்வதி சிவனாகப்பட்ட சபைக்கு தருவா